சூப்பர் டேஸ்டியான கேரமல் ரவா புட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பால் 1.5 கப், ரவை 1/4 கப், சுகர் 3/4 கப், மீடியம் சைஸ் முட்டை 2, ஏலக்காய் 3, நெய் கொஞ்சோண்டு. அவ்வளோதான். இனி நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர்லேருந்து 1/4 கப் எடுத்து அது கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். கேரமலைஸ் பண்ணும்போது கருகிடாமல் பார்த்துக்கோங்க. சுகர் எல்லாம் நல்லா டிசால்வ் ஆகி தேன் கலரில் மாறுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதும் அதை புட்டிங் பண்ணுற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடுங்க, இல்லைன்னா கெட்டி ஆயிரும், வராது. அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதும் கொஞ்சம் குயிக்காக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே ஸ்ப்ரெட் பண்ணால் தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க சுகர் கூட ஏலக்காய் போட்டு அதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பால் காய்ச்சிக்கலாம். பால் லைட்டாக சூடானா போதும். அதில் கீ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஸ்மெல் பிடிக்காதவங்க கஸ்டர்ட் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் லைட்டாக சூடானதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வறுத்த ரவை, வறுக்காத ரவை ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வறுக்காத ரவை தாங்க எடுத்திருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் எக் ஸ்மெல் பிடிக்காதவங்க வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை நல்லா குக் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணி அதை நல்லா ஆற விட்டுருங்க. அந்த டைமில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ரவை நல்லா ஆறுனதுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த பேஸ்ட் கூட சேர்த்து எக் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை புட்டிங் பண்ணுற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆல்ரெடி அதில் கேரமலைஸ் பண்ண சுகர் செட் ஆகியிருக்கும். அது கூட இதையும் ஆட் பண்ணி நல்லா லெவல் பண்ணிவிட்டு அதை நம்ம சூடாக இருக்க இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். 30 to 40 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிவிட்டு அது வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறம் அதை டிமோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை சில்லுன்னு சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.